நண்பர்களுக்கு வணக்கம். தொடர் மழைக்கு பிறகு இப்போ தான் நமக்கு ஒரு வாரமாக மழை நின்றுருக்கு. மழை நின்னதுக்கு அப்புறம் அதுக்கு தகுந்தது மாதிரி உரம்லாம் கொடுத்ததுனால செடிகள் எல்லாமே ரொம்ப செழிப்பமாக இருக்குது பாருங்கள். செழிப்பமாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் காய்ப்பு திறனும் அதிகமாக இருக்குது. இங்கே தான் ஒரு லாங் பீன்ஸ், பச்சை லாங் பீன்ஸ் செடியை பார்க்குறீங்க. எவ்வளவு காய்கள் காய்ச்சிருக்கு. மேலே நெட்டிலேருந்து கீழே தரை வரைக்குமே காய்கள் அப்படியே காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருக்கு. மழைக்கு அப்புறம் ரெயின் லில்லி பூச்செடிகளும் நல்லா நிறையா பூவை கொடுத்துக்கிட்டு இருக்குது நமக்கு. செடிகள் எல்லாம் பச்சை பசேல்னு செழிப்பமாகவும் ஆரோக்கியமாகவும் இப்போ இந்த டிசம்பர் மாதத்தில் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் சதாவரி செடி, ஆஸ்பராகஸ்னு சொல்லுவாங்க. நான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் தோட்டத்தில் தான் இந்த செடி இருக்குது அப்படின்ட்டு. இது ஒரு சிறந்த மூலிகை செடி, மருத்துவ பயனுள்ளது. ஆனால் வெளிநாடுகளில் எல்லாம் உணவுப் பொருளாக இதனுடைய கிழங்கை பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப காஸ்ட்லியானதும் கூட. மகப்பேறு மருத்துவத்தில் ரொம்ப சிறப்பான மருந்தாக ஆயுர்வேதத்தில் கருதப்படுது. பார்க்கும் இடங்கள் எல்லாம் உன் பச்சை நிறம் தோன்றுதடா அப்படிங்கிற மாதிரி எங்கள் வீட்டில் மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி, வீட்டு தோட்டமாக இருந்தாலும் சரி, பார்க்கும் இடங்கள் எல்லாம் காந்தாரி மிளகா தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நெய் மிளகாயும் எங்கள் வீட்டில் காய்ச்சிருக்கு. இந்த செடி போன வருஷம் தைப்பட்டத்துக்கு வச்சது. நான் 4 செடி வச்சேன். அதில் 2 செடி நல்லா காய்ச்சுது, 2 செடி காய்க்கவே இல்லை. சரின்னு அப்படியே ஒரு ஓரத்தில் தூக்கி வச்சுட்டேன். அந்த செடி இப்போ காய்ச்சிருக்குது பாருங்கள். மாடியில் மனோரஞ்சிதம் பூக்கள் எப்படி வரிசை கட்டி பூத்துருக்குன்னு பாருங்கள். இந்த சீசன் மழைக்கு அப்புறம் நல்லா செடி செழிப்பமாக வளர்ந்து நிறைய பூக்கள் வந்துக்கிட்டு இருக்குது. இது தக்காளி சீசன். நல்லா தக்காளி இப்போ காய்ச்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள். 2 மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் தக்காளி காய் காய்க்கவே இல்லை. இப்போ பாருங்கள், ஒரு செடியிலே எவ்வளவு தக்காளி இருக்குன்ட்டு. இது நாட்டு தக்காளி வகையை சார்ந்தது. இங்கே அடுத்து பார்க்கலாம் நாம், வாங்க. சிகப்பு தக்காளி. இங்கே பார்த்திங்கன்னா இந்த சிகப்பு தக்காளி நெட்டுக்கு வெளியில் போய் கூட எவ்வளவு காய்கள் காய்ச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த செடியும் போன மாதம் வரைக்கும் சரியாகவே காய்க்கலைங்க. இப்போ இந்த மாதம்தான் இவ்வளோ காய்கள் இதிலேருந்து வந்துக்கிட்டு இருக்குது. இந்த செடியிலேருந்து செடி முழுவதும் கொத்து கொத்தாக தக்காளி காய்ச்சிருக்குது பாருங்கள். இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னாக்க செடி அவரைக்காய் செடி. இந்த செடியில் தான் கம்பளி பூச்சிகள் அதிகமாக வந்ததுனால நாம் கம்பளி பூச்சியெல்லாம் எடுத்து போட்டுட்டு இந்த செடியை அப்படியே கட் பண்ணி விட்டுட்டோம். இந்த செடி எவ்வளவு நல்லா துளிர்த்து வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். இப்போ இங்கே இதில் மொட்டுகளும் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்த கம்பளிப்பூச்சி அட்டாக் வந்தது அப்படின்னு சொன்னால் அப்படியே செடியெல்லாம் கட் பண்ணி போட்டுற வேண்டாம். அதை நல்லா ட்ரிம் பண்ணி கவாத்து பண்ணி விட்டோன்னா, கவாத் பண்ணிவிட்டு நல்லா உரம் கொடுத்தோன்னா அது மறுபடியும் தழைஞ்சு நமக்கு பலன் தரக்கூடிய அளவில் மாறிடும். இந்த டிசம்பர் மாதத்தில் பாருங்கள், டேபிள் லெமன். இந்த டேபிள் லெமனும் போன மாதம் வரைக்கும் அவ்வளவா ஒன்றும் காய்ப்பு சரியில்லை. இப்போ பாருங்கள் எவ்வளவு கொத்து கொத்தாக காய்ச்சிக்கிட்டு இருக்குது இந்த டேபிள் லெமன். ஒரு செடியில் நிறையா காய்கள் 50-60 காய்க்கு மேலே இருக்குது. இப்போ நாம் ஷேடு நெட்டுக்குள்ளே வந்துட்டோம். இந்த ஷேடு நெட்லேயும் பாருங்கள் எவ்வளவு தக்காளி காய். ஒரே ஒரு செடி தான். இந்த ஒரு செடியில் 36 காய் காய்ச்சிருக்குங்க. இங்கே பாருங்கள், இது நல்ல சீசன். அதனால தான் தக்காளி விலையும் ரொம்ப மலிவாக இருக்குது. இவ்வளவு காய்கள் இந்த செடியில் காய்ச்சிருக்கு. இதெல்லாம் இன்னும் ஒரு வாரத்தில் பழமாகும். ஆனால் அணில்கிட்டேருந்து காப்பாற்றுறது தான் ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த ஒரு செடியில் இருந்து தான் இவ்வளவு காய்களும் வருது, தக்காளி காய்கள். புதுசாக 2 பாவக்காய் கொடி போட்டு விட்ருக்கோம். அதுவும் பந்தலை பிடிச்சி ஏறிடுச்சு பாருங்கள். பந்தல் வரைக்கும் போயிடுச்சு. தொட்டி ஷேடு நெட்டுக்குள்ளே இருக்குது. செடி ஷேடு நெட்டுக்கு வெளியில் போய் வெளியே பந்தலில் ஏறிடுச்சு. இப்போ நம்ம தோட்டத்தில் சுரக்காய் நிறையா காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னாக்க தெரியும். ஆனால் வர்ற பிஞ்சு விடுறதுல
பாதி பிஞ்சு பூச்சி அட்டாக் ஆகி போகுது. இங்கே பாருங்கள், இதுக்கு பக்கத்திலே ஒரு காய் நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சு எப்படி அழுகி போயிருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 2 பிஞ்சு அப்படியே அழுகி போயிருக்கு. நிறையா பிஞ்சுகள் இந்த மாதிரி வீணாக போயிருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பழ ஈக்கள் தாங்க. இங்கேயும் ஒரு சுரக்காய் காய்ச்சிருக்குங்க. அதோட கூட பக்கத்தில் புடலங்காய், இந்த பச்சை வரி புடலங்காய் நிறையா காய்ச்சிருக்கு தோட்டத்தில். இந்த கருவாட்டு பொரியும் நீங்கள் பார்க்கலாம். அது பூச்சிகளுக்காக, பழ ஈக்களுக்காக கருவாட்டு பொரியையும் கட்டி விட்டுருக்கோம். இங்கே தக்காளி செடி பாருங்கள். இந்த வருஷம் இந்த சீசனில் தக்காளி நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இது இன்னொரு பக்கம் இருக்கிற தக்காளி செடி. இது நாட்டு தக்காளி, ரொம்ப அருமையாக காய்ச்சி வந்துக்கிட்டு இருக்கு. இது சிகப்பு தக்காளிங்க. இதுலேயும் காய்கள் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு பரங்கி பூவில் உள்ள வண்டு உட்காந்து எப்படி தேனை எடுத்துக்கிட்டு இருக்குது. இதுதான் மகரந்த சேர்க்கைக்கு நமக்கு உதவி பண்ணுறது. எங்கள் தோட்டத்தில் பரங்கி காய்களும் நிறையா காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இந்த வருஷத்தில் எப்படி பறக்குது பாருங்கள் வண்டு. கொய்யாக்காய் பாருங்கள், கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. ஆனால் அணிலோட தான் போட்டி போட முடியல. பால் அவரைக்காய் எவ்வளோ அருமையாக கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குன்னு பாருங்கள் தோட்டத்தில். இது நாங்கள் எப்படியும் 2 நாளைக்கு ஒரு தடவை 1/2 கிலோ கிட்ட அந்த பால் அவரைக்காயை அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ சைட் பை சைடு என்னோடய டாட்டரின்ல அவரைக்காய் பறிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி சமையலுக்கு. பாருங்கள், ஃபுல்லாக தோட்டத்தில் பாருங்கள் ரொம்ப செழிப்பமாக நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இங்கே ஒரு குட்டை புடலங்காயும் காய்ச்சிருக்கு. மழைக்கு அப்புறம் கத்திரிக்காய் செடியெல்லாம் எவ்வளவு செழிப்பாக நிறைய பூக்கள் பூத்துருக்கு. இங்கே செடி தம்பட்டை அவரையும் நீங்கள் செடியையும் பார்க்குறீங்க. அடியில் நிறையா காய்கள் இருக்குது. எங்கள் வீட்டில் வற்றாத செல்வம் காந்தாரி மிளகா. எவ்வளோ செடியில் காந்தாரி மிளகா பாருங்கள் பழுத்து இருக்குது. எல்லாம் தானே வர கன்றுகள் தான். நாங்கள் இங்கே எடுத்து நட்டு வைப்போம். இங்கே பார்த்திங்கன்னா அடுத்தது ஒரே கத்திரிக்காய் செடியில் ஒரு 7-8 கத்திரிக்காய் காய்ச்சிருக்குங்க. இங்கே பாருங்கள் இந்த செடியில் எப்படின்ட்டு. அப்படியே பர்பிள் கலர், அருமையான பர்பிள் கலர் இந்த கத்திரிக்காய். இதை போட்டு நம்ம சமையல் பண்ணோன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். இது இங்கே சம்பங்கி பூ, அருமையான தெய்வீக மனம் வீசுறது. அதுவும் இப்போ இந்த சீசனில் நல்லா பூத்துருக்கு தோட்டத்தில். இந்த போன மாதம் நட்ட தக்காளி செடிகள் எல்லாம், கன்றுகள் எல்லாம் இவ்வளோ ஓரளவுக்கு வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். இது அதுக்கு முன்னாடி நட்ட தக்காளி செடியில் காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கரும்பு, செங்கரும்பு பொங்கலுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. போன வருஷத்தை அதே கரும்பு எடுத்த இடத்துல தான் இது இப்போவும் நாங்கள் தண்ணி ஊற்றி உரம் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். தம்பட்டை அவரை காய்களை பாருங்கள் நல்ல ஈல்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு. பரங்கிக்காய், இந்த பரங்கிக்காய் இப்போ சிங்கப்பூர் போக போகுது. இது வெற்றிலை வள்ளி கிழங்கு. காஞ்சு போயிருந்தது செடி. மழைக்கு அப்புறம் ஓரளவுக்கு செழிப்பமாக இப்போ செடி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இது 2வது தடவை அந்த செடி வைக்கிறேன். ஃபெயிலியர் ஆகுமோன்னு எனக்கு ஒரே கவலை. ஆனால் நல்லா பிடிச்சிக்கிச்சு. யானைத்தந்த வெண்டை, சிகப்பு வெண்டை எல்லாமே நல்லா ஈல்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு எங்கள் தோட்டத்தில். இது பாருங்கள் சிகப்பு தண்டுக்கீரை. இந்த தண்டுக்கீரை பறிச்சிட்டோம் நிறையா தடவை. இப்போ விதைக்காக விட்டுருக்கேன் நான். அதுக்கு ஊடால கூட மணத்தக்காளி கீரை இருக்குது பாருங்கள். இந்த சைடு மணத்தக்காளி கீரை அப்படியே காடு மாதிரி விளைஞ்சிருக்கு. அந்த மணத்தக்காளி கீரையில் காய்களும் நிறையா வந்திருக்கு. இந்த மணத்தக்காளி கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்பப்போ எடுத்து இதிலேருந்து தான் நாங்கள் சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கள் தோட்டத்திலே எல்லா கீரைகளும் இருக்கிறதுனால நாங்கள் வெளியிலேருந்து கீரைகளே வாங்குறதில்ல. இங்கே பார்த்திங்கன்னா மஞ்சள் செடிகளும் நல்லா விளைஞ்சிருச்சு. அறுவடைக்கு தயாராக இருக்குது. பொங்கலுக்கு நாம் இந்த மஞ்சள் செடிகளையும் அறுவடை செஞ்சுக்குவோம். எடுத்து அதை வச்சு பொங்கலுக்கு கொண்டாடுறதுக்காக உபயோகப்படுத்திக்குவோம். அடுத்து தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த காராமணிங்க, விதவிதமான காராமணி, செடி காராமணி, குட்டை காராமணி, நெட்டை காராமணி அப்படின்ட்டு நிறைய காராமணிகள் இருக்குது. இங்கே பாருங்கள் வரி கத்திரிக்காய். இது சுண்டக்காய் செடியில் ஒட்டு கட்டினது. சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை. இடையில ஆனாவாழைக்கீரையும் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது.
நிறைய அறுவடை பண்ணியாச்சு, இப்போ மறுபடியும் வருது. இந்த தக்காளி செடிகளும் போன மாதம் நட்டது தான். அதுக்கு முன்னாடி நட்ட இந்த தக்காளி செடிகள் எல்லாம் இப்போ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுகளில் இருந்துட்டும் இப்போ காய்கள்லாம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம தோட்டத்தில் தக்காளி, கத்தரி, மிளகா, வாழை, முருங்கை இருந்தால் போதுங்க. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் நாம் சமாளிச்சிடலாம். இந்த காய்கறிகளெல்லாம் தொடர்ந்து நம்ம தோட்டத்தில் போட்டுக்கிட்டு வர்றது நல்லது. பத்தாததுக்கு நம்ம மார்க்கெட்டில் மற்ற காய்கறிகள், குளிர் பிரதேச காய்கறிகள்லாம் வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இன்சுலின் செடி நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. இதுலேருந்து தினம் ஒரு இலை சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும். இது லெமன் கிராஸு. இதுவும் நல்ல ஒரு மூலிகை தான். இதனுடைய தண்டை எடுத்து டீ போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம். இதுதான் எங்கள் டாக்டரின்லா பறித்த காய்கறிகள். அது தவிர தோட்டத்தில் எவ்வளவு பூக்கள் வகைகளும் நல்லா பூத்துருக்கு பாருங்கள். இது பன்னீர் பட்டன் ரோஸு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இது இன்னொரு செடி, சம்மங்கி பூ செடி. இந்த செடியிலையும் பூக்கள் அருமையாக பூத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஹைபிஸ்கஸ் பாருங்கள், ஒயிட் லைட் பிங்க்கு. இது பாருங்கள் மஞ்சள் கலர் இட்லி பூவு. இது டேபிள் ரோஸும் அருமையாக பூத்துருக்கு. இந்த அவரைக்காய் செடியில் எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்கள். இதை காட்டணுங்கிறதுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன், ஷேர் பண்ணுறவங்க கூட. இதில் வண்டுகள், அவ்வளோ வண்டுகள் மொச்சிக்கிட்டு இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். தோட்டத்துக்கு வந்தோன்னாமலே மனோரம்யமாக அப்படியே நம்ம கவலைகள் எல்லாமே மறந்து போயிடும். அந்த அளவுக்கு இந்த வருஷம் தோட்டத்தில் எல்லா காய்கறிகள் எல்லாமே இருக்குது. இது ஜினியா பூவு. இது பூத்து முடிய போகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த பூக்களும் நல்லா எங்களுக்கு பலன் கொடுத்தது இந்த வருஷம். பாரிஜாதமும் பூத்துக்கிட்டு இருக்குங்க. இந்த பாரிஜாதமும் தெய்வீக மனம் வீசும் மலர். இதுவும் எங்கள் தோட்டத்தில் இருக்குது. நல்லா அருமையாக தொடர்ந்து பூத்துக்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு வண்டு எப்படி பறந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. போன வாரம் 2 சேப்பங்கிழங்கு செடி அறுவடை பண்ணிட்டோம். அதிலேருந்து 1 கிலோவுக்கு மேலே எங்களுக்கு கிழங்கு கிடச்சிது. இப்போ இந்த செடி பாருங்கள் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. இதுலேயும் கிழங்கு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அடியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும். இப்போ வாங்க நம்ம மறுபடியும் சேப்பங்கிழங்கை நடவு செஞ்சு வச்சுருவோம். ஒரு அறுவடை முடிஞ்சதும் தொடர்ந்து பயிர் போட்டால் தான் நமக்கு தொடர்ந்து விளைச்சல் கிடச்சிக்கிட்டு இருக்கும். மாடி தோட்டத்துலேயும் நம்ம அப்படியே தான் செய்யணும். இங்கே பாருங்கள், இந்த நர்சரி தொட்டியை எடுத்து வச்சுருக்கேன். இங்கே நம்ம அறுவடை செஞ்ச கிழங்குகள்லேருந்து முளைப்பு திறனுடைய கிழங்குகளை எடுத்து வச்சுருக்கு. இது பாருங்கள் முளைச்சிக்கிட்டு வந்திருக்கு. இந்த கிழங்கு அப்படி தான் முளைச்சிக்கிட்டு வந்திருக்கு. இது மாதிரி முளைக்கிற கிழங்குகளை இதில் போட்டு செடி ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு தொட்டியில் நடலாம். சேப்பங்கிழங்கெல்லாம் நாற்று விட்டு நடுறதில்ல, அப்படியே ஊனிடலாம். ஆனால் இப்போ இருக்க கால சூழ்நிலையையும் அதோட கூட க்ரோ பேக்கு, இப்போ இருக்க செடிகள்லாம் காய்ச்சி ஓஞ்ச பிறகு அந்த க்ரோ பேக்கு காலி ஆகிற வரைக்கும் இதிலே வளர்ந்துக்கிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் இதிலேருந்து கண்ணை நாம் க்ரோ பேக்கில் நட்டுக்குவோம். இப்போ இங்கே பாருங்கள், இதை மண்ணில் வச்சு மூடிட வேண்டியதாக. ரொம்ப ஈஸி சேப்பங்கிழங்கு வளர்க்குறது. இந்த மாதிரி நட்டுக்கிட்டால் அடுத்து இந்த கிழங்கையும் நட்டுக்கலாம். இந்த கிழங்குலையும் முளைப்பு திறன் இருக்குது பாருங்கள், வந்துருச்சு. இதையும் நட்டாச்சு. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னாக்க கடைசியாக இந்த கிழங்கு, இதுலேயும் இந்த பாருங்கள் க்ரீன் கலரில் இருக்குது. இப்போ நம்ம 4 கிழங்கையும் நல்லா மண்ணுக்குள்ளே வச்சுட்டோம். அதுக்கு அடுத்தது இதுக்கு மேலேயெல்லாம் நல்லா மண்ணை போட்டு மூடி விட்டுருவோம். மழை வந்துருச்சு, சீக்கிரம் ஓட வேண்டியது தான். பாருங்கள், எல்லாம் மண்ணை போட்டு மூடியாச்சு. மூடிட்டு லேசாக தண்ணி தெளிக்கலாம். கண்ணை நட்டமேங்கிறதுக்காக லேசாக தண்ணி தெளிக்கலாம். இது முளைச்சி வரட்டும், பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.